திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்களை தூவி புரட்சித் தமிழரை உற்சாகமாக வரவேற்ற பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது என்றும் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 32 டெண்டர்களும் ஒரே தொகை குறிப்பிட்டு முறைகேடு. கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த டிரான்ஸ்பார் வைக்கிறோம், நம்ம ஊருக்கு டிரான்ஸ்பார் வைப்போம், அதுல டெண்டர் போடுறாங்க. 32 டெண்டர் ஒரே ரேட் 32,130 ரூபா 15 காசு. இதே மாதிரி 32 டெண்டர் ஒரே நம்பர். இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது. அத்தனையும் பகிரங்கமா ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துட்டு. கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் இலவச மின்சாரம் வழங்கியதைப் போல கோரைப்பாய் நெசவாளர்களுக்கும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் இலவச மின்சாரம் வழங்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. இந்த கோரைப்பாய் நெசவு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கைத்தறி நெசவாளர் கொடுப்பதை போல தங்களுக்கும் இலவச யூனிட், குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரைப்பாய் நெசவு செய்வர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் இலவசமாக வழங்கப்படும். தமிழகத்தில் ஏழை மக்கள் துன்பப்படும் நிலையில் பல கோடி ரூபாய் அரசாங்க பணத்தில் திமுக அரசு கார் பந்தயம் நடத்தியது, இது தேவையா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது. ஆனா திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தில் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி கிடைத்தவுடனே கார் பந்தயம் அரசாங்க பணத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவில் நடத்துறீங்களே, இது தேவையா? 82 கோடி ரூபாயில் எழுதாத பேனாவிற்கு கடலில் சிலை வைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திமுக அரசு. திமுக டிரஸ்டில் பல்லாயிரம் கோடி ரூபாய் இருக்கும்போது மக்களின் வரிப்பணத்தை எதற்காக வீணடிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பணம் 82 கோடி ரூபாயில வைக்கிறது சரியா? இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன் எழுதுற பேனாவை நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்க, சந்தோஷமா பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை 82 கோடியில போய் நடுக்கடல்ல வச்சு மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிற அரசு இந்த அரசு. தூய்மை பணியாளர்கள் கைது விவகாரத்திலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்திலும் திமுக தவறுகளை கண்டிக்காமல் திருமாவளவன் வக்காலத்து வாங்குகிறார். சேரா இடத்தில் திருமா சேர்ந்து விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார், அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. தாங்கள் உத்தமர்கள் என கூறும் திமுகவினர் அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சி தங்கள் அறைக்கு பூட்டு போட்டது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுகவினரின் மடியில் கனம் இருப்பதால் தான் வழியில் பயம் இருப்பதாகவும் கடும் தாக்கு. ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்துமில்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்?
நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வழியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை மத்திய தொழில்துறை தன் வசம் எடுத்துக்கொள்ள முயற்சித்த போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மீட்டது அதிமுக. திருவண்ணாமலையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை மத்திய தொல்லியல் துறை கைப்பற்ற நினைத்தது போது அதிமுக சார்பில் அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்ற 8 பேர் அமைச்சர்களாக உள்ள நிலையில் அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள திமுக தலைமைக்கு கப்பம் கட்டுகிறார்கள். கட்சி மாறக்கூடாது என்பதற்காகவே மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில் பச்சை குத்தி கொள்ளும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கல்ல பல முன்னாள் மந்திரிகள், பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் எம்எல்ஏ ஆகி இப்ப மந்திரி ஆயிருக்காங்கல்ல, அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்ப கப்பம் கட்ட வேணும். அந்த காலத்துல சிற்றரசுகள்லாம் அங்க இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்க போய் அமைச்சராக இருக்கீங்களா சரியான முறையில கப்பம் கட்டிட்டு இருந்தா அங்க அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும், கப்பம் கட்டல கட் பண்ணி எடுத்து விடுவோம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவாக இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அவர்கள் கிட்னியை முறைப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அந்த திமுக எம்எல்ஏ மருத்துவமனை அதையெல்லாம் கடைபிடிக்காம அந்த கிட்னியை குறைந்த பணத்தை கொடுத்தா விட்டு ஏழை வறுமையை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தை கொடுத்து கிட்னி எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்த பிறகு இதெல்லாம் இன்னைக்கு வெளியிலாம் தெரிஞ்சு அரசாங்கம் திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்தும் மருத்துவமனையில் சோதனை பண்ணி இது முறைகேடா நடந்ததுன்னு அவர்களே ஒத்துக்கிட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவளை கை செய்யவே இல்லை, இன்ன வரைக்கும் அவளை கை செய்யல. செங்கம் தொகுதி மக்கள் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் அடிப்படை வசதிகள், பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பிற்காக தெருவில் இறங்கி போராடவிட்ட திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட போகும் பாடம்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நடன கலைஞர்களின் அழைப்பை ஏற்று நடன கலைஞர்களுடன் இணைந்து ஒயிலாட்டம் ஆடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவையில் 105வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் நடன கலைஞர்களின் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து ஒயிலாட்ட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு அதிமுக தான்.
பாதுகாப்பான தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே. கோவையில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேச்சு. தேர்தல் காலத்துக்கு வெற்றிக்காக கூட்டணி, ஆனால் கொள்கை என்பது மாற்றுக்கருத்தில் இல்லை. சிறுபான்மையை பாதுகாப்புல இன்னைக்கு அதிமுக வேற யார் இருக்க போறாங்க? எடப்பாடி யார் இருக்கிற? அம்மாவும் தலைவரும் வகுத்திருந்த பாதை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மாற்றுத்திறனாளியான 10 வயது சிறுமியை தன் வீட்டிற்கு அழைத்து 67 வயது முதியவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் அரசு பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் சுய விளம்பரத்தில் திளைத்து வருவதாக பெற்றோர் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக ஒடிசா மாநிலத்தில் இருந்து ஈரோட்டிற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த 5 பேரிடம் இருந்து சுமார் 35 கிலோ கஞ்சா மற்றும் 6 செல்போன்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த டியூசன் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மாணவர்களிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபடும் காமுக ஆசிரியர்கள் மீது விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பெற்றோர்கள் ஆவேசம். சென்னையில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வெளிநாட்டில் இருந்து கடத்தி வந்த கஞ்சாவை வீட்டில் வைத்து விற்பனை செய்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் சிக்கினார். ஏமாற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து தொழில் முதலீடுகள் வருவதை விட போதைப் பொருட்கள் அதிக அளவில் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் கள்ளச்சந்தையில் மது விற்ற பெண் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனை எந்தவித இடையூறும் இன்றி நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். புதுச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 200 மது பாட்டில்கள் சிக்கியது. எல்லை பகுதிகளில் விடிய அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கள்ள மது கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா, சாக்லேட், குட்கா மற்றும் சட்டவிரோதமாக மது விற்றவர்கள் என 5க்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர். போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என வீடியோ வெளியிட்டுவிட்டு அடுத்த போட்டோ ஷூட்டிற்கு சென்ற செயலற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்ததைப் போல போதைப் பொருள் கடத்தலில் திமுகவினர் அதிகமாக ஈடுபடுவதால் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க அஞ்சுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள நாச்சியார்பேட்டையில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெட்டிக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடிய அரசின் ஏவல் துறை அலட்சியத்தால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் பெட்டிக்கடைகளில் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3.5 கிலோ கஞ்சா வைத்திருந்த 4 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் நிறைந்த பகுதிகளில் கூட
ரோந்து பணிகளை காவல்துறை மேற்கொள்ளாததால் போதை கும்பல் துணிந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையின் சுற்றுச்சுவர் அருகே கேட்பாரற்று கிடந்த கஞ்சா, செல்போன் ஆகியவை பிடிபட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறைக்குள்ளும் தாராளமாக போதைப் பொருட்கள் புழங்கும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே நள்ளிரவில் வீட்டில் நிர்வாண பூஜை செய்ததை தட்டி கேட்ட இளைஞரை வீடு புகுந்து தலையில் கல்லை போட்டு கொள்ள முயன்ற சகோதரர்கள் இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களை சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே நிலப்பிரச்சனையில் 27 வயது இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த 2 பேரில் ஒருவர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சேலை கிராமத்தில் ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் பணம், கேஸ் சிலிண்டர், வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்கள் கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு சின்னியம்பாளையத்தில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து சுமார் 12 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2,75,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். பாமர மக்களிடம் தங்களின் அதிகாரத்தை காட்டும் அராஜக அரசின் ஏவல் துறை இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திமுகவினர் அட்டூழியம். சோதனையை சீர்குலைக்கும் விதமாக திமுகவினர் தீக்குளிக்க முயன்ற நிலையில் எதற்கு இந்த வீண் நாடகம்? மடியில் கனமில்லை என்றால் சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டியதுதானே என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2023ஆம் ஆண்டு வாங்கிய 5,20,000 ரூபாய் கடனுக்கு இதுவரை 27 லட்சம் ரூபாய் வட்டி செலுத்திய நிலையில் மேலும் 36 லட்சம் கேட்டு கடன் வாங்கிய பெண்ணின் வீட்டில் புகுந்து திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்திய கொடூரம். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த சட்டங்களும் திட்டங்களும் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருப்பது மீண்டும் நிரூபணம். மயிலாடுதுறையில் அடிதடி, கைகலப்பு என இரத்த களரியான திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் இருந்து இரத்தக்கரை படிந்த வேட்டியுடன் ஓட்டம் பிடித்த திமுக ஒன்றிய செயலாளர். சொந்த கட்சியினரின் கோஷ்டி மோதலை கட்டுப்படுத்த திறனில்லாத ஸ்டாலினா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 14 வரை நடந்த உங்களுடன் முதல்வர் முகாம்களில் 30 லட்சம் மனுக்கள் வந்ததாக அரசு பெருமிதம் கொள்ளும் நிலையில் மனுக்களுக்கான தீர்வுகள் பூஜ்ஜியமாகவே இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 13.7 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளது ஸ்டாலின் அரசின் ஏமாற்றத்தையும் தவறுகளையும் திறன் இன்மையையும் முழுமையாக வெளிக்காட்டியுள்ளதாக விமர்சனம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழுவின் அறிக்கை எப்போது வெளியிடப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள் கேள்வி. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் மட்டுமே குழு அமைக்கப்பட்டதா எனவும் சந்தேகம்.
ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் சேமிக்கப்பட்ட பழைய குப்பைகளில் இருந்து கசிந்த நீர் நிலத்தடி நீரில் கலந்து விட்டதால் நீர் கடும் மாசடைந்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள ஸ்டாலின் அரசு காற்றின் தரமும் மோசமடைந்துள்ளதால் கழிவுகளை 100% பிரித்து சேமிக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 7.5 மாதங்களில் நாய்க்கடியால் 3,67,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தெரு நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் 139 நாய்களுக்கு 20 கோடியில் கருத்தடை செய்ததாக கணக்கு காட்டி மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் அரசை வரும் தேர்தலில் விரட்டியடிப்போம் என மக்கள் காட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2021 பட்டா பெற்ற 88 இருளர் குடும்பங்களுக்கு ஆகஸ்ட் 15ற்குள் வீடுகள் வழங்கப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்த நிலையில் அடித்தளம் தூண்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட அவலம். விடிய அரசின் வஞ்சனையால் வடகிழக்கு பருவமழையை மீண்டும் பாம்புகள் கொசுக்களுடன் குடிசைகளில் எதிர்கொள்ள வேண்டுமோ என மக்கள் அச்சம். சென்னை சோழிங்கநல்லூரில் மெட்ரோ ரயில் பணியின் போது 60 அடி உயரத்தில் இருந்து விழுந்து வடமாநில தொழிலாளர் உயிரிழப்பு. நூலிழையில் உயிர் தப்பிய மற்றொருவர். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டும் இதுவரை கைது செய்யப்படாத அவலம். தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் 50 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள மருத்துவர்களை பணியிட மாற்றம் செய்து மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசு பதவி உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்றாததாலும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் கூடுதல் பணிச்சுமைக்கு ஆளாவதாக அரசு மருத்துவர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டத்தின் சைபர் கிரைம் பிரிவில் 10 போலீசார் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே பணியாற்றுவதால் அதிகரிக்கும் சைபர் மோசடிகள். 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறிய வாக்குறுதியை மறந்து ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டி வருவதால் கடந்த 4 ஆண்டுகளில் ஆன்லைன் மோசடியால் 42.91 கோடியை மக்கள் இழந்த அவலம். கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதியில் இருந்து யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் பற்களை கேரள மாநிலத்தில் விற்க முயன்ற 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினர் மீது சிறிதும் பயமில்லாததால் துணிச்சலுடன் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை கன்னத்தில் அறைந்த செவிலியரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டம். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மரியாதையின்றி பேசுவதாகவும் அடிமை போல் நடத்துவதாகவும் தூய்மை பணியாளர்கள் வேதனை. ஒருமையில பேசுறாங்க செய்யறாங்க. அது எங்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்தா சரியாயிடும். போற இடத்துல கூட ஒரு நாய் வெட்டுறாங்க. எப்படி சொல்றதுனா புறம்போக்கு இந்த மாதிரி வார்த்தை அவங்க யூஸ் பண்றாங்க. அது ஸ்டாஃபும் பேசக்கூடாது இல்ல. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகதே பேசுற பேச்சு. சென்னை அண்ணா சாலையில் பறக்கும் பாலம் பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று முதல் புதிய போக்குவரத்து மாற்றம். சைதாப்பேட்டையில் இருந்து எல்டம்ஸ் ரோடு, தியாகராய நகர் உள்ளிட்ட மாற்று வழிகள் மூலம் செல்லலாம் என அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழாவின் 3ஆம் நாள் விழா கோலாகலம்.
தங்கமுத்து கிடா வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி குமரவிடங்க பெருமானையும் அன்னவெள்ளி வாகனத்தில் காட்சியளித்த அம்பாளையும் திரளான பக்தர்கள் தரிசனம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் தெப்பத் திருவிழா கோலாகலம். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். இந்திய ராணுவத்தின் அக்னி வீரர்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரோடு வஉசி பூங்கா விளையாட்டு மைதானத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை ஆட்சேர்ப்பு நடைபெறும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. போர்ச்சுகல் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயால் 1,58,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் மற்றும் அரிய வகை தாவரங்கள் எரிந்து சேதம். தீ ஜுவாலைகள் விண்ணை நோக்கி செல்லும் ஆச்சரியமூட்டும் வீடியோ காட்சி வெளியீடு. Caralho! Olha aí! சமுத்திரக்கனி, பரத் உள்ளிட்டோர் நடித்த வீர வணக்கம் படத்தின் ரிலீஸ் தேதியை வெளியிட்ட படக்குழு. பிரபல மலையாள இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் இயக்கியுள்ள இத்திரைப்படம் வரும் 29ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. இந்திய அளவில் ரீ-ரிலீஸில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ற பெருமையை பெற்ற விண்ணை தாண்டி வருவாயா. ரீ-ரிலீஸில் கடந்த 4 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு திரையரங்கிலாவது திரையிடப்பட்ட நிலையில் 1300வது நாளை எட்டி சாதனை.